தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தாமதம், அதனைத் தொடர்ந்து நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு தற்செயல் அல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எச்சரித்தபடியே தொகுதி மறுசீரமைப்பு வந்துவிட்டது என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தாமதம், அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு வருவது என்பது தற்செயல் அல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து வாசற்படி வரைக்கும் வந்துவிட்டது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு ட்விட்டை பதிவு செய்திருக்கார். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்றும், நான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஒன்றிய பாஜக அரசு சென்செக்ஸ் மற்றும் தொகுதி மறுவரையறை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்றும், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் சந்திக்கப்பட இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதே வேளையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பல 10 ஆண்டுகளாக காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்களோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருக்கின்றன என்றும், அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கார். இந்த சதித்திட்டம் குறித்து நான் முன்பே எச்சரித்தேன் என்றும், தற்போது ஒன்றிய முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் பாஜக எப்படி இந்த கைவரிசையை காட்டப்போகிறது என்பதை விளக்கமாக எடுத்துக் கூறியுள்ளார் என்றும், நாம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல, தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்களையும் தீட்ட வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டிருக்கார். தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகளை கருத்தில் கொள்ளப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சொல்கிறது என்றும், ஆனால் இவை தெளிவற்ற மழுப்பல் பதில்கள் என்றும், இவர்கள் சொல்வதை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்றும், நாம் கேட்பதெல்லாம் நாடாளுமன்றத்தில் உறுதியளிங்கள், உரிய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்பதே என்றும், பிரிவு 370 நீக்கிய பிறகு என்ன நடந்தது என்று பார்த்தால் இவர்களது பேச்சின் லட்சணம் புரிந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்றும், நம் மாநிலம் வளர்ச்சி அடைந்துள்ள ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த பதிவை பதிவிட்டிருக்கார். பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.